ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக்ல இருக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண போறது ஒரு கிளாசிக்கல் மூவி தான் இது. ரொம்ப நாள் ஆச்சு கிளாசிக்கல் மூவி செக்ஷன்ல நம்ம படத்த வந்து சஜெஸ்ட் பண்ணி. ஸோ இன்னைக்கு பண்ணிரலாம்னு தோணுச்சு. 1962ல 2 பெரிய ஹீரோயின்ஸ் பெட்டி டேவிஸ் அண்ட் ஜோன் கிராஃபோர்ட் அப்படிங்கிற 2 பெரிய ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு படத்துல வந்து நடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்கும் ஒரு ஈகோ பிரச்சனையே இருக்கு. ஓகேவா? இந்த ஈகோ பிரச்சனையிலையும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா நடிச்சு குடுத்துருக்காங்க. இந்த படம் வெளிய வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு. அந்த படத்த தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண போறேன். அதுதான் வாட் எவர் ஹேப்பன் டு பேபி ஜேன். இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். பேபி ஜேன் அப்படிங்கிற ஒருத்தங்க சின்ன வயசுலேருந்தே பயங்கர பிரபலமா இருந்தவங்க. நல்லா பாடுறது, இந்த மாதிரி நிறைய தனித்திறமை கொண்டவங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, காலம் போக போக அவங்களுடைய பெருமைகள்லாம் ஃபேட் ஆயிருது. ஆனா அமைதியா இருக்கக்கூடிய அவங்க தங்கச்சி பிளான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹாலிவுட்ல பெரிய ஹீரோயின் ஆயிடுறாங்க. இங்க தான் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. பிளான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார் ஆக்சிடென்ட் ஒண்ணு நடக்குது. அந்த கார் ஆக்சிடென்ட் யார் பண்ணாங்கன்னு தெரியல. அதனால பிளான்ச்சுக்கு இடுப்புக்கு கீழ மொத்தமாவே செயலிழந்துருது. இப்ப தான் வந்து பேபி ஜேன் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு மென்டலி கொஞ்சம் அன்ஸ்டேபிளா தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்மள யாருமே மதிக்கிறது இல்ல. நமக்குன்னு எத்தனையோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. அந்த போதையில வாழ்ந்துட்டு இப்ப யாருமே இல்லாம வாழும்போதல்ல, அவங்களுக்கு ஒரு மாரியா இருக்கு. இப்ப பார்த்து தன் தங்கச்சி வந்து இந்த மாரி நிலைமையில கிடக்கும்போதல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தான் தங்கச்சிய வந்துட்டு கிட்டத்தட்ட அப்யூஸ் பண்றாங்க. அது என்ன மாரி அப்யூசல் அப்படின்னா, நீ தான் பெரிய ஹாலிவுட் ஹீரோயின் ஆச்சேன்னு சொல்லிட்டு, அவங்களோட டிசேபிலிட்டிய மார்க் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு சரியான நேரம் சாப்பாடு குடுக்காதுன்னு சொல்லிட்டு, இந்த மாரி பல விஷயங்கள் பண்றாங்க. வெளியில ஆல்ரெடி மக்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, பேபி ஜேன் தான் இந்த ஆக்சிடென்ட்ட பண்ணியிருக்கணும். தன்னோட சொந்த தங்கச்சி மேல இருக்கிற பொறாமையில வந்து அவ நல்லா வளர்ந்துட்டாங்கிற பொறாமையில இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற சில பேச்சும் போகுது. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்துங்கிறதா மொத்த படமே. இந்த படத்த பொறுத்த வரைக்கும் நான் தெளிவா ஒண்ணு சொல்லிக்கிறேன். கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வரும். சூப்பரா இருக்கும். அண்ட் முக்கியமா இதுல நடிச்ச 2 பேரு. நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே பெட்டி டேவிஸ் அண்ட் ஜோன் கிராஃபோர்ட். நடிப்பு என்ன நடிப்புங்கிறீங்க. போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த நடிப்புக்காகவே நீங்க இந்த படம் ஆரம்பத்துலேருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காம போகும். நீங்க யார நெனச்சு ரொம்ப கோவப்படுறீங்களோ, அவங்கள நெனச்சே கிளைமாக்ஸ்ல நீங்க பரிதாபப்படக்கூடிய ஒரு சீன் ஒண்ணு வரும். அது ரொம்பவே அழகா எழுதியிருப்பாங்க. அந்த அழகாவும் அத நடிச்சிருப்பாங்க எல்லாருமே. இதுல இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னு சொல்லட்டா, இந்த படத்த பேஸ் பண்ணி ஒரு சீரிஸே வந்திருக்கு. ஏன் படமே 2 மணி நேரம் இதுவே முடிஞ்சு போச்சே கதை. இதில என்ன சீரிஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம். நான் ஆரம்பத்தில சொன்னேன் இல்லையா, பெட்டி டேவிஸ் அண்ட் ஜான் கிராஃபோர்ட் இவங்க 2 பேருக்குள்ளாரையும் ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கு. உண்மையான ஆக்டர்ஸ்குள்ளாரையும் ஈகோ பிரச்சனை இருக்கு. அந்த டைம்ல இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப அவங்க சீன நடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், இவங்க வந்துட்டு அவ எப்படி நடிச்சிருக்கான்னு வந்து மானிட்டர்ல வந்து பார்த்துட்டு, அவங்கள விட நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாங்க. இத ஒரு சீரிஸா வேற வெளியிட்டிருக்காங்க. அந்த சீரிஸ் பேர் தான் ஃபியூட் பெட்டி அண்ட் ஜோன் சொல்லிட்டு. இந்த சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய பிஹைண்ட் தி சீன்ஸ்ல இவங்க 2 பேரும் உண்மையாலுமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கங்கிறத வந்து இந்த சீரிஸாவே எடுத்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரிஜினல் கிளாஷ் வந்து இந்த படத்துடைய பெரிய சக்சஸ்க்கே கொண்டு போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா என்ன கேட்டா, இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கலாவும் சரி, ஒரு நல்ல த்ரில்லராவும் இந்த படம் எல்லாருமே ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் சஜெஸ்ட் பண்ண போறது இந்த படம் தான். இது ஃபேமிலியோடய பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல வேற சஜஷனோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க் யூ so much.